கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கிருபையினாலே மூடி மறைத்து நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கொடுக்கப்பட்ட எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நினைத்து கொண்டிருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பன் எங்க மத்தியில வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிராசீர்வதிப்பீராக. எல்லா பாடுகளை மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, அவர்களை எல்லா வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், பிபியா இருந்தாலும், ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும், ஆண்டவரே அது கேன்சரா இருந்தாலும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சிருஷ்டி கர்த்தர் நீர் எழுந்தருளி அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. படுக்கையிலிருந்து அவனை கர்த்தர் எழுப்பினார். அவன் படுக்கையை முற்றிலும் மாற்றி போட்டார் என்று சொன்னபடி கர்த்தர் படுக்கையை மாற்றி போடுகிறார். உற்சாக ஆவி தாங்கும்படி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக ஓடி நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாவித நற்கிரியைகளை நினைவு கூறுங்க. அவங்க செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூறுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்காக ஓடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. குறைவுகளிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான எரிச்சலின் ஆவிகளுக்கும் மந்திர அந்தகார கிரியைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பினார். விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாசன் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற பரிசுத்த வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. Right now in the name of Jesus Christ of Nazareth, ஒரு விடுதலையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட கரம் வெளிப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. தேவ செய்தியில் எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை சொல்லித்தாங்கப்பா. எங்களை வணைந்து கொள்ளுங்க. குயவன் கையில களிமண்ணை போல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை வணைந்து கொள்ளுகிறார், ஆசீர்வதிப்பினார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிதலும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல். இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒபீடியன்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. அதுவும் பிரச்சனை. நமக்கு எல்லாருக்கும் தெரிய ஒரு கதை. தகப்பனும் மகனும் ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு போனார்கள். முதலாவது தகப்பன் கழுதையின் மேலே உட்காந்து பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, ஐயோ, இவ்வளோ வயசானவர் இந்த குழந்தைய கீழே நடக்க விட்டு அவர் கழுதை மேலே உட்காந்து போகிறாரே, எவ்வளோ கல் நெஞ்சக்காரர். உடனே அடுத்து கொஞ்சம் தூரம் பையனை ஏற்றி உட்காரிச்சு இவர் நடந்து போனார். அங்கே பார்த்த ஜனங்களாம் சொன்னாங்க, ஐயோ, இந்த பையனுக்கு எவ்வளோ வாலிப பையன், இவன் நடக்காம அவங்க அப்பாவை பாவம் நடக்க வைக்கிறான், வயசானவரை நடக்க வைக்கிறாங்க. உடனே பையன் இறங்கி அப்பாவை உட்கார வைக்கலாமான்னு யோசிச்சு பார்த்தாங்க. 2 பேரும் உட்காந்துட்டாங்க கழுதை மேலே. இனிமேல் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, 2 பேரும் உட்காந்து போகலாம். 2 பேரும் உட்காந்து போனால் அடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னு அங்கே இருக்க ஜனங்க என்ன சொன்னாங்க, ஐயோ பாவம் அந்த கழுதை, 2 பேரும் ஏறி எப்படி போகிறாங்க பாரு, இந்த கழுதை என்ன பாடுபடுது இவங்ககிட்டன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த கழுதையை இவங்க 2 பேரும் தூக்கிட்டு நடந்து போகிறாங்க. அங்கே ஜனங்க சொன்னாங்க, 2 பேருக்கும் மூளையே இல்லை, ஒரு கழுதை இருக்கும்போது நடந்து போகாமல், நான் அது மேலே ஏறி சவாரி போகாமல் கழுதையை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாங்க. அப்போ இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் கீழ்ப்படுகிறது தவறு. நமக்குன்னு ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் தெரிஞ்சுக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாத என் தகப்பனோ என் கணவரோ என்னுடைய வீட்டாரோ என்னை விக்கிரக ஆராதனைக்கு கம்பல் பண்ணும்போது நான் கீழ்ப்படியக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். என் தேவன் பெரியவர், நான் ஒரு நாள் இந்த விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட மாட்டேன்,
என் நேச கர்த்தரோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், வைராக்கியமா நிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, சூழ்நிலை வரும்போது மாறிடுறாங்க. சூழ்நிலை வரும்போது உடனே பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க, தங்களை ஒப்பு கொடுத்துறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கீழ்ப்படியணும்னா எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சா பிரச்சனை. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். அவருக்கு எப்படிலாம் கீழ்ப்படி, நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கேட்கும் போது நல்லதா இருக்கு. அந்த ஆபிரகாம் எப்படிலாம் கீழ்ப்படிஞ்சார் தெரியுமா? நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருந்தார் கல்தேயர் தேசத்தில். நல்ல 2 பக்கமும் ஆறுகள் ஓடும், யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆறுகள் ஓடுது. நல்ல செழிப்பான இடம், சந்தோஷமா இருந்திருக்கலாம் அங்கேயே. அவரோட தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறது தான். தேவன் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஒரு கேள்வி கேட்கல. நம்மளா இருந்தா எப்போ எந்த ட்ரெயின் புக் பண்ணணும், எப்போ போகணும், என்ன ஃப்ளைட்டு, எப்போ எவ்வளோ, அதுக்கு காசுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், தேவைக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்படி போவோம் என்று சொல்லி 1000 கேள்வி தேவனை கேட்டுருவோம். ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கல. அப்ப ட்ரெயினும் கிடையாது, ஃப்ளைட்டும் கிடையாது, போன்ட்டாரு, கிளம்பிட்டார். உடனே தகப்பனை உன் ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன உடனே கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்தார், கல்தேயருடைய அந்த தேசத்தை விட்டு அவர் என்ன செய்தார், இஸ்ரவேல் தேசத்துக்கு அல்லது ஆபிரகாம் குடியிருந்ததான கானானுக்கு என்ன செய்தார், கடந்து வந்தார். எல்லாவற்றையும் எடுத்துக்குவா. கானான் அப்ப ரொம்ப செழிப்பா இருந்தது நாம நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அங்கே பஞ்சம். இவர் போன நேரத்துல அங்க பஞ்சம். அதனாலதான் சில நாட்கள் எங்க போய் தங்க வேண்டியிருந்தது, எகிப்துக்கு போக வேண்டியிருந்தது. எகிப்துல இருந்துதான் ஆகாரம் பிடிச்சிட்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போயாச்சு, அங்க ஒரு காரியமும் இல்லை. நான் உனக்கு கொடுக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நாங்க தண்ணியே இல்லை. இவரோட ஆடு மாடுகள்லாம் என்ன செய்தது, தவித்து போனது. இந்த தேசத்துக்கு கூட்டு வந்திருக்காரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி என்ன கூட்டு வந்து இங்க கஷ்டப்படுத்துறீங்க, அங்க நல்லா இருந்தனே அப்படின்னு கேட்கவே இல்லை. ஒரு கேள்வி கேட்கல. கீழ்ப்படுதல்ங்கிறதற்காக சொல்லி கொண்டு போகிறேன். ஒரு கேள்வி கேட்கல தேவன். அந்த தேசத்தை தான் தேவன் ஆபிரகாமையும் ஆபிரகாமின் சந்ததியையும் கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றினார். அவர்களுக்காக 7 ஜாதியாரை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருந்தார். நல்ல இப்ப இருக்கிற நீர்ப்பாசன காரியங்கள்ல இஸ்ரேல்ல இருக்கிற அந்த நீர்ப்பாசன வசதி எங்கேயுமே இல்லை. அது ஒன்றும் நிறைய தண்ணி கிடைக்கிற இடம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த நீர்ப்பாசன வசதி நிமித்தம் தண்ணீரற்ற இடங்களிலும் தண்ணீர் கிடைக்கும்படி அவர்கள் என்ன செய்திருக்கிறார், அவ்வளோ சயின்டிபிக்கா அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் விஞ்ஞானம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெர்ஃபெக்டா எல்லாவற்றையும் தேவன் செய்தார். 7 ஜாதியாரை வைத்து யோர்தானை பிரித்து தேவன் என்ன செய்தார், எல்லாவற்றிலும் அவர்கள் குடியிருக்கிற பகுதிகளில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும்படி தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகவே அந்த தேசத்தை மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அது மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் என்ன செய்கிறேன், ஈசாக்க கொடுக்கறதை கொடுத்து தேவன் கொஞ்ச நாள்லே கேட்கிறார், பலியிடு. அப்பயும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, எவ்வளவு நல்ல விசுவாசி. அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை தான் கொடுத்தீங்க, இதை போய் பலியிட சொல்றீங்களா ஆண்டவரே? ஓன்னு அழுது சாராயிட்டு அழுது ஒன்றும் அழுது அமைதியா கூட்டிட்டு போறார். அப்ப நம்ம தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மை உள்ளவர். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவரோட சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். முஸ்லிம் சொல்றாங்க நாங்க இப்ராஹிமோட பிள்ளைகள். நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றோம், நாங்க ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியா. அப்ப என்ன அர்த்தம், இன்னைக்கு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க ஆபிரகாம்.
அன்னைக்கு அவரை கேட்க நாதி இல்லை. இன்றைக்கு தேவன் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை கொண்டு போகலாம். எனக்காக யாரும் இல்லையே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தோமானால் தேவன் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். அது மாத்திரமல்ல, 2வது பாயிண்ட் என்னன்னா, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப 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 கஷ்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துறது, காலத்தை பிரயோஜனப்படுத்துறது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஈஸியா பிரயோஜனப்படுத்த முடிகிறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 3 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். அந்த 3 பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிட்டு நாம எப்படி கர்த்தருக்காக நாம் என்ன செய்யலாம், நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம். தேவன் ஒருவர் தான் எப்படிப்பட்டவர், காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிறார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், பிரசங்கியின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறார். அதினதின் காரியத்தை அவர் பார்த்துக்குவார். அது எப்ப, முன்னாடியும் செய்ய மாட்டாரு, கொஞ்சம் தள்ளி போயும் செய்ய மாட்டாரு, பெர்ஃபெக்ட் டைம்ல செய்வார். தேவர் எப்படிப்பட்டவர், நல்ல ஒரு டைம் கீப்பிங் ஒரு ஆபீசர் மாதிரி. அவர் சொன்னதான், 400 வருஷம் முடிஞ்சா நான் கூட்டு போவேன் உங்களை எகிப்தை விட்டு, நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். வார்த்தையிலே உண்மை உள்ளவர். தானியேலுக்கு தேவன் சொன்னார், 70வது ஷாபுவாவிலே 70வது வாரத்திலே மேசியா சங்கரிக்கப்படுவார். 70வது ஷாபுவானா உங்களுக்கு அப்போ அது அவங்களோட பாஷையே வேற, பாபிலோனிய பாஷையே வேற. அதனாலதான் அந்த ஷாபுவா என்கிற வார்த்தை வந்தது. புரியல. 69வது வாரம்னா என்னன்னு புரியல, 70வது வாரம்னா என்னன்னு புரியல. தானியேலின் புஸ்தகத்துல தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் புரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அது எப்படி சொன்னார்னு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு தெரியாது அது எப்படித்தான் நடந்து முடிஞ்சிச்சுன்னு தெரியாது. கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்டவர், சரியாய் நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறது. இப்ப இன்றைக்கு நாம டயத்தை என்ன பண்ணணும், நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, டைம் பவுண்டட் பிரேயர்ஸ் அண்ட் பிரீச்சிங்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேரத்துக்கு பிரேயர் பண்ணணும், நேரத்துக்கு உள்ளேயும் பிரேயர் பண்ணணும். நேரத்துக்கு பிரேயர் பண்ணுவாங்க நிறைய பேர். காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, மதியானம் ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டைம் பார்த்தா, யாருக்காவது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, வியாதியில் இருக்கார், ஹார்ட் பேஷண்ட் எடுத்துட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணுங்கன்னா அவருக்கு ஜெபம் பண்ணாம அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா எல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள அவர் போயிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிரேயர் எப்படி இருக்கணும், டைம் பவுண்டட் பிரேயர்ஸ். அது ரொம்ப முக்கியம். நம்ம பிரேயர் எப்படி இருக்கணும், ஒரு காலத்துக்குள்ள இருக்கணும். வியாதிக்காக ஜெபம் பண்ண சொல்லும்போது வியாதிக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். வியாதிக்காக ஜெபம் பண்ணா கல்யாணம் ஆகாதவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, பிள்ளை இல்லைன்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெபத்தை புரிந்து அந்த டயத்துக்குள்ள ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, பிரீச்சிங், இந்த பிரசங்கம் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோசமானது. நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பிரீச்சர்ஸ், போதகமார்கள் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசினா நான் பெரிய ஊழியக்காரன், ரொம்ப நேரம் பேசினா நான் பெரிய ஆளு. இல்லை இல்லை, இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணாரு, எல்லாம் ஆப்டா சொன்னார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல, சிம்பிளா சொன்னார். சின்ன சின்ன கதைகளை சொன்னார். அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி விதையை குறித்து உபமானங்களை சொன்னார். அநேக காரியங்களை புரிகிற ஜனங்களுக்கு புரியணும். நான் கொடுக்கிற செய்தி பயங்கர டைம் எடுத்து ரொம்ப நேரம் பேசி ஸ்காலர்லியா பயங்கர அழகா, என்னோட பாஷை என்னுடைய எல்லாமே ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா இருக்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்றதுக்கு எத்தனை பேர் என்னுடைய வார்த்தையினாலே தொடப்படுகிறார்கள், அந்த வார்த்தை அவர்களை எவ்வளவு நேரம் என்ன செய்கிறது, வழி நடத்துது, அதான் முக்கியம். இப்ப டைம் பவுண்டட்
ப்ரீச்சிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரீச்சிங்னா எனக்கு தெரிஞ்சு 20 minutes ஓகே. சாதாரண காங்கிரிகேஷனுக்கு 20 minutes ப்ரீச்சிங்கே போதும். அதிலே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிவிட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக பார்க்கிறோம் பிரசன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி. நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டோம், இல்லை சபைக்கு போகிறோம், கரெக்டாக டைமுக்கு போயிடணும், ப்ரெசன்ட் ஆகிடும். இயேசு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு போகாமல் இருக்க மாட்டார், லேட்டாக போக மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கரெக்ட் டைம் போயிடுவார். அப்போ கரெக்ட் டைமுக்கு போகணும். அந்த டைம் என்ன எப்படி இருக்கணும்? சரியான நேரத்தில் நாம் செய்கிற காரியங்கள் பரிபூரணமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? எது செஞ்சாலும் அந்த டைம்லி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ப்ரெசன்ட் ஆகிடுவேன். மரியாதை குறித்தும் மார்த்தாளை குறித்தும் பார்க்கிறோம். 2 பேரும் ஆண்டவரை நேசித்தவர்கள் தான். அவர் இயேசு வந்திருக்காரு, மரியாள் அவர் பாதத்தில் உட்காந்துட்டாங்க. அவர் என்ன பேசுறாரு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஃபுல்லாக பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. இயேசு வந்துட்டார். அப்போ பிரியாணி வந்திருக்காரு. சும்மா சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு வேண்டிய பிரியாணி, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், மீன் பொரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பண்ணிட்டு இருக்கிறது இல்லாமல் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ காரியம் வேலை செய்கிறேன், உமக்கே கவலை இல்லையா, அவருக்கே கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இப்போதான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, அந்த டைம் எப்போ நான் வேலை செஞ்சு ஆண்டவருக்கு ஒரு வேலை வீட்டுக்கு வராரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நம்ம வீட்டுக்கு வரேன்ட்டாரு, அவர் வந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு போதகரோ ஒரு பாஸ்டரோ இன்னைக்கு உங்களுக்காக ஹவுஸ் விசிட்டிங் வரேன், அவங்களுக்கு எதாவது சமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க, வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் வரும்போது ப்ரேயரில் உட்காரணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் சொல்லிட்டார், உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுறது இல்லை, இங்கே எல்லாம் ஃபீஸ்டிங் ரெடி ஆகிட்டு. அப்போ அங்கே எங்கே ஜெபம் பண்ண முடியும்? எல்லாம் முடிகிற நேரத்துக்கு போய் உட்காரும். அப்போ என்ன செய்யணும்? முன்பதாக சமைத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது தான் ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி. எது முதல்ல? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பெண்கள், மிகவும் ஊழியம் செய்கிற பெண்கள், இது ரொம்ப நம்ம பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். வீட்டில் எல்லாரையும் பட்னி போட்டு பேகை மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்பும் போது வீட்டுக்காரர் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா, அப்பாலே போ சாத்தானே, நான் ஊழியத்துக்கு போகும்போது நீ என்னை தடுக்கிறாய் அப்படின்னு அவரை வேற சாத்தானாக்கிட்டு நம்ம வெளியே போகிறோம்னா அந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இராது. வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அனுப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போனோம்னா நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி முக்கியம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்யணும். அதுக்காக மீட்டிங்க்கு 10 மணி மீட்டிங் 12 மணிக்கு போகக்கூடாது. 10 மணி மீட்டிங்னா 10 மணிக்கு போயிடணும். அதுக்கு முன்பதாகவே அதிகாலையில் எழுந்து ஜெபித்து எல்லா வேலையை முடிச்சு நம்ம ஓடணும்னா சரியா இருக்கும். அப்போ என்ன? டைம் பவுண்டட், ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ். நாம் என்ன பண்ணணும்? எதை செஞ்சாலும் மெயினாக ஊழியர்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு நம்ம போட போகிற காரியங்களை குறித்து தானே இதெல்லாம் செய்யணும். இந்த மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ப்ரேயர், அடுத்து ஆராதனை. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனிங் ப்ரேயராக இருக்காது, பாட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டு முடிச்ச உடனே ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் முடிச்ச உடனே ப்ரேயர் பண்ணுவாங்க. எதை மாற்றி 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 அங்கே ஒரு ஒழுங்கு இருக்காது. சபைனா சபையில் எப்படி இருக்கணும்? ஓப்பனிங் ப்ரேயர் இருக்கணும், பாடல்கள் இருக்கணும், ஆராதனை பகுதி இருக்கணும், சங்கீத பகுதி இருக்கணும், செய்தியின் பகுதி இருக்கணும், சாட்சியின் பகுதியும் நடுவில் இருக்கணும். எல்லாம் லைனாக வர்றது தான் என்னது? ஆர்டர். இந்த ஆர்டர் இல்லாமல், ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல், ஒரு சார்ட் இல்லாமல் நம்ம எதையுமே செய்யணும். ஒரு அட்டவணை போட்டுருணும். இது இது இந்த டைமுக்கு இது இது முடிச்சாகணும்னு அட்டவணை போட்டு சாட்சி சொல்லும் போது பாட விடக்கூடாது, பாடும்போது சாட்சி சொல்ல விடக்கூடாது. எல்லாத்தையும் கலந்து செய்யாமல் அழகாய் நேர்த்தியாய் பழகி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரோட்டோகால்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள். நெறிமுறைகள் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ். அது என்ன பண்ணும்? நெறிமுறைகள் அப்படின்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எல்லாவற்றிலும் நெறிமுறைகளை வைத்திருந்தார். ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஒருத்தர் அனுப்பலை, ரெண்டு பேராக தான் அனுப்பினார். இப்போ நம்மளும் ஊழியத்துக்கு போகும்போது தனியாக போகக்கூடாது. அதில் பெண்கள் ஊழியத்துக்கு போகும்போது தனியாக இஷ்டம் போல போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி வீண் அழுவற்காரராயும் கிழவிகள் பேச்சும் வீண் பேச்சும் ஆரம்பிச்சு. தனியாக போனோம்னா இந்த பிரச்சனையில் 2 பேராக போனால் பாரம் இருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் சோர்ந்து போனால் இன்னொருத்தர் வாங்க வாங்க நம்ம ப்ரேயர் போகணும், வாங்க அது எந்த காரியம் போகணுமோ அதை போய் பார்ப்போம் வாங்க. அப்போ தேவனை சொல்லவும் தேவனை அறிவிக்கவும் நமக்கு நேரம் சரியா இருக்கு. அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறபடி நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம காத்துக்கொள்வோம். அந்த நேரத்துக்குள்ளாக காலத்துக்குள்ளாக சகலத்தையும் செய்வோம். நாம் ஒழுங்கும் கிரமமாய் ஊழியம் செய்வோம். சபை வாழ்க்கை வாழ்வோம், விசுவாச வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. ஆமென்.